சிவபெருமானின் சுய தியாகம் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தது. சிவனின் தலையீட்டால் விஷம் இனி படைப்புக்கு அச்சுறுத்தலாக இல்லை. தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானின் எல்லையற்ற வலிமையையும் கருணையையும் கண்டு வியந்தனர். விஷத்தை விழுங்கி அதன் சக்தியை அடக்கிய சிவனின் செயல் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. தேவர்கள் ஆழ்ந்த நன்றியுள்ளவர்களாக சிவனை புகழ்ந்து அவருடைய உயர்ந்த சக்தியையும் தியாகத்தையும் போற்றினர். மேலும் உலகம் சமநிலையில் இயங்கியது. அழிவைக் குறிக்கும் விஷம் சிவனால் தீங்கு விளைவிக்காமல் அருந்தப்பட்டது. இந்த செயல் பிரபஞ்ச சுழற்சியில் பாதுகாக்கும் தெய்வமாக சிவனின் பங்கை பிரதிபலிக்கிறது. சிவனின் தொண்டைக்கு அப்பால் விஷம் பரவுவதை தடுப்பதன் மூலம் பார்வதியின் செயல் பிரபஞ்சத்தின் சமநிலையை உறுதி செய்வதில் தெய்வீக பெண் ஆற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. கடல் கலங்கிய பிறகு விஷம் சிவனின் தொண்டையில் சிக்கி நீல நிறமாக மாறியது. இந்த விஷத்தை வலிமை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக மாற்றுவது சிவனை நீலகண்டனாக சித்தரிக்க வழிவகுத்தது. பெரும் ஆபத்தை எதிர்கொண்டாலும் தெய்வீக சக்தி துன்பங்களை குணப்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் சக்தியாக மாற்றும் என்பதை இது காட்டுகிறது.